கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நீசான் மாதம் 13ஆம் தேதியிலே கூடியிருக்கக்கூடிய சபையார் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தின் நாளிலும் கூட அந்த நினைவு கூறுதலின் நாளிலும் பங்கெடுப்பதற்கு இந்த ஒரு நாளையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்து, இன்னும் விசேஷமாக நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நினைவு கூறுதல் நாளிலே நம்முடைய சிந்தனையும் செயலும் கிறிஸ்துவனுடைய சிந்தனையும் செயலுமாக இருப்பதற்காக நம்மை நாமே நிதானித்தறிந்து சோதித்து பார்த்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே வைத்து ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஒரு பந்தியை நாம் அனுசரிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. இன்றைய நாளிலும் கூட சகோதரர் சொன்ன மாதிரி நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடமானது யெகோவாவின் பாடுள்ள ஊழியக்காரன். அடுத்தடுத்து ஸ்லைடு வரும், நீங்கள் கடகடன்னு வாசிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்க வேணாம், ஏன்னா ஸ்லைடு வராது. வழக்கம் போல் கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் அனைவரும் தேடி வாசிக்கக்கூடிய ஒரு கால கட்டாயத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம், சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இந்த பாடத்தை உடனே எடுத்து நம்ம வாசிக்கிறதுக்காக ஏசாயா புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து வச்சுக்கலாம். அந்த 52ஆம் அதிகாரம் மற்றும் 53ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் என்ன செய்ய போகிறோம்னா, நாம் இன்றைய நாளிலும் கூட ஒரு தியானத்துக்காக சில வசனங்களை எடுத்து நாம் பார்க்க போகிறோம். இது புதுசு கிடையாது, ஏற்கனவே கேட்ட ஒரு பாடம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் நம்ம கேட்ட ஒட்டுமொத்த அந்த பாடத்தினுடைய ஒரு சின்னதாக ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் முந்தா நாள் கூட பார்த்துருக்குறோம். இரு பாடுகள், அதே மாதிரி நேற்று கூட அன்பை பற்றின ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறோம். சப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை நினைவு கூர்ந்து அவர் நமக்காகவே ப்ரேயர் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா? யோவான் 17ஆம் அதிகாரம் முழுக்கவே யாருக்காக அவர் பண்ணக்கூடிய ஜெபம் அப்படின்னா நமக்கு தான். நம்மளை மனசில் வச்சுட்டு ரொம்ப குறிப்பாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளை அவர் மனசில் வச்சு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் அவருடைய வாய் திறவாமல் இருந்து நம்முடைய ஜீவன் காக்கப்படும்படியாகவும் நாம் அவர் இருக்கக்கூடிய நிலைமைக்கு மாறுறதுக்காகவும் அவர் சில நேரங்களில் பேசாமல் கூட இருந்திருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம நிறைய பாடங்கள் பார்த்துருக்குறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி நாம் பார்க்கலாம். எடுத்துக்கிட்டிங்களா? ஏசாயா 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் என் தாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்திருக்குது. அந்த தாசன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யெகோவாவினுடைய பாடுள்ள ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் ஞானத்தை பெற்றுக்கொள்வார். அப்படின்னா ஞானமாய் நடப்பார்னு என்ன அர்த்தம்? ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அந்த ஞானத்தில் நடக்கலாம். இப்போது சாலமோனிலும் பெரியவர் அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அவருடைய ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, நமக்கு கெப்பாசிட்டி இல்லை. அந்த அளவுக்கு ஞானம் நிறைந்த ஒருத்தர் எப்படி ஞானமாய் நடந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஞானமாய் நடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய அந்த பலவீனங்கள், அவர்களுடைய அந்த ஜனங்களுடைய தேவைகள், அவங்க என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் புரிஞ்சு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி இந்த பூமியில் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை தேவன்கிட்ட அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் விசேஷமாக வாங்கிட்டு வந்திருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சில நேரங்களில் தைரியமாக ஒரு இடத்துல பேசணும், சில நேரங்களில் அவர் பேசக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம கூட சில நேரங்களில் பேசக்கூடாத இடத்துல
என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கக்கூடாது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்மளே இப்படி யோசிக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தை இங்கே நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல என்ன பண்ணணும், யாருக்கிட்ட எந்த மாதிரி வாக்கியங்களை அவர் பயன்படுத்தணும். அப்போது சாத்தான் சோதிக்கும் போது சாத்தான்கிட்ட என்ன மாதிரியான ஒரு வசனங்களை எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹேண்டில் பண்ணுறார். சரிங்களா? சில பேர் வந்துட்டு நான் உங்களை பின்பற்றி வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லாமல் என்னை பின்பற்றி வரணும்னா எப்படிலாம் பின்பற்றி வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சில விஷயங்களை சொல்லி வைக்கிறார். அப்போது ஜனங்கள்கிட்ட எளிமையாகவும் புரியணும். புரியுதுங்களா? அதே மாதிரி தேவனுடைய சட்டத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கும் உட்பட்டு இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த ராஜ்யத்தினுடைய அந்த நற்செய்தியை கேட்டு அவருக்கு பின்தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்குது. அப்படித்தான் யார் வந்திருக்காருன்னு பார்த்தா இந்த ஞானத்தை தான் இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழே வரும்போதே இதை வாங்கிட்டு வந்திருக்கிறார். சரிங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் உயர்த்தப்படும் போது எப்போ உயர்த்தப்பட்டார்? கல்வாரி சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அந்த உயர்த்தப்பட்டதுனால அவருக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உன்னதமானவர்கிட்ட இருந்து, ஒரு மேன்மையானவர்கிட்ட இருந்து அவர் என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை இப்போ யார் கொடுத்துருக்கிறாரு? இவர் உயர்த்தப்பட்டால் மட்டும்தான் அந்த ஸ்தானம் இவருக்கு கிடைக்கும். ஸ்தானம்னா அவர் இருக்கக்கூடிய நிலைமை, அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் கிடையாது. பொசிஷன் அப்படின்னா அவர் இருக்க இடத்துல இவர் தான், அவர் இல்லைன்னா இவர் தான், அப்படி கிடையாது. அவர் எப்படி வந்துட்டு ஒரு சாகாமை உள்ளவராக, ஒரு அழியாமை உள்ளவராக இருக்கிறாரோ அந்த ஒரு தன்மையை இப்போ யார் கொடுத்துருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்கு அவர் கொடுத்துருக்கிறார். 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். பாருங்க, இந்த இது கூட நம்ம முந்தா நாள் பார்த்துருக்குறோம் இருப்பாடுகள் படத்தில். ஏன்னா அந்த படம் தான் அடிக்கடி உள்ள வரும். இதில் அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த 9 வார்கள் இருக்குது. அந்த 9 வார்கள் உடம்புல பதியும் போது ஒரு வாரு பதிஞ்சாவே எத்தனை தையல் போடணுமா? 18 தையல். அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய உடம்புல 6000க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருக்கிறதாக நம்ம பாடத்தில் பார்த்துருக்குறோம். புரிஞ்சுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஜனங்கள் எல்லாரும் பிரமிப்படைகிற அளவுக்கு இவர்கிட்ட என்ன இருந்துச்சு? ஏன்னா இவரை பார்க்க முடியாத ஒரு ரூபம் இருந்துச்சு. ஏன் அந்த ரூபம் அப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவரை பார்த்து ஏன் பிரமிப்படைந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்மளை மாதிரி ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடுகள் இந்த மாதிரி அடித்து சிதைச்சிருந்தாங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியாது? எந்திரிச்சு நிற்கக்கூட முடியாது. ஆனால் எப்படித்தான் இவ்வளவு அடிகளையும் வாங்கிட்டு இப்படி சதை கிழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜனங்களுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பிரமிப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சில பேருக்கு என்ன தோணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன். ஏன்னா இவ்வளவு அடிகள் வாங்கி இப்போது நம்முடைய ஆண்டவருக்கு நடந்தது மாதிரி பக்கத்தில் 2 கல்வர்களை சிலுவையில் அடித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படின்னா அவங்களுக்கு பண்ணின மாதிரி எங்கேயும் இல்லை. அப்போது நம்முடைய ஆண்டவர் இவ்வளவு தூரம் நொறுக்கப்பட்டதுக்கு அப்புறமும், இந்த சதை கிழிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு சிலுவையை தூக்கிட்டு போகிறார் அப்படின்னா அப்போ எல்லா ஜனங்களுடைய பார்வையும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்திருக்குது. ஒரு சாதாரண மனுஷனால் இதை என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரி அடிபட்டு இந்த சிலுவையை தூக்கிட்டு போக முடியாது. அதனால தான் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் ரொம்ப பிரமிப்படைஞ்சிருக்கிறாங்க. 15ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். பாருங்க, இப்ப அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். அப்படின்னா என்னத்தை தெளிப்பார்? எதை தெளிப்பார்? அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் எல்லார் மேலையும் தெளிக்கப்படும். அநேகர் அப்படிங்கன்னா அநேகம் பேர் கிடையாது, ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், இந்த பிறந்ததிலிருந்து ஆதாமிலிருந்து இந்த பூமியில் கடைசியாக சாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் ஜனங்களுக்காகவும் இவருடைய ரத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? தெளிக்கப்பட்டிருக்குது. அப்படி தெளிக்கும் போது அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை என்ன பண்ணிடுவாங்க? மூடுவாங்க. அப்படின்னா அவர் எப்போ வர்றாரோ வந்ததுக்கப்புறம் ராஜாக்கள் என்ன பண்ண முடியாது? வாயை திறக்க முடியாது. அப்படின்னு அர்த்தம்னா ராஜாக்கள் இருக்க போகிறது இல்லை. புரிஞ்சுதுங்களா? ராஜாக்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இயேசு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பட்ட பாடுகளில் அவர் அடைஞ்ச அந்த ஒரு மரணத்தினுடைய அந்த வலி, அதிகப்படியான அந்த வலினால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா,
அவருக்கு வழி வந்திருக்குது, நமக்கு அந்த வழியினால ஒரு பலன் கிடைச்சிருக்குது. அந்த பலன் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன். புரிஞ்சுதுங்களா? அந்த ஜீவன். இப்போ எப்படி இங்கே பஸ்காவை பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதோடைய ரத்தம் வீட்டினுடைய நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்குதோ, அதே மாதிரி வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனங்கள் மேலேயும் என்ன பண்ணியிருக்குதுன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? தெளிக்கப்பட்டிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ராஜாக்களும் அப்போ இருக்க போகிறதெல்லாம் என்ன இருக்கிறது? சங்கீதத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம், அவர் அந்நாட்டில் என்ன பண்ணுவார்? ராஜாக்களை வெட்டுவார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ராஜாவை வந்துட்டார். ஆனால் இதுக்கு முன்னால் இது ரெண்டையும் கலந்த ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். புரிஞ்சுதுங்களா? இது ரெண்டையும் கலந்த மூன்றாவது, அது அவருடைய ராஜ்யத்தையும் இப்போ அவர் அடிக்கப்படக்கூடிய விஷயங்களும் இதில் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் நம்ம வரதை பார்க்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்போ பாருங்க, கேள்விப்படாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அப்படின்னா கேள்விப்படாதிருந்தது என்னது, தெரிவிக்கப்படாமல் இருந்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தினுடைய அந்த ஒரு ரகசியம்தான். புரிஞ்சுதுங்களா? இந்த ரகசியத்தை சொல்கிறதுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் மாம்ச சரீரம் எடுத்து இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் வந்தார். அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அவர் முழுமையாக அவர் என்ன பண்ணியிருந்தார்? தெரிஞ்சு வச்சதுனால தான் நம்மளை மீட்கிறதுக்காக அவர் வந்தார். இப்போ கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக நம்ம மாற வந்திருக்கக்கூடிய நம்மளும் இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தை என்ன பண்ணி ஆகணும்? தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டம் ஒன்று இருக்குதுங்கிற நமக்கு எப்போ தெரியும்? எப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்தோமோ அப்போ தான் என்ன இருக்குது? தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்குது. அந்த திட்டத்துக்குள்ளற நமக்கு என்ன பங்கு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இது நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது, இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டதும் கிடையாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்முடைய ஆண்டவர் மூலமாக தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த இதில் ரெண்டு ஒரு கேள்வி கேட்கலாம். அதே கேள்வி தான் சகோதரருக்கு அந்த பாடத்தில் கேட்ட அதே கேள்வி தான். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஏன் பாடு வந்துச்சு? முதல் கேள்வி நம்முடைய ஆண்டவருக்கு ஏன் பாடு வந்துச்சு. ரெண்டாவது, நாம் ஏன் அவரோட பாடுபடணும்? அவருடைய பாடுகளுக்குள்ள நம்ம ஏன் பங்கெடுத்துக்கிறணும்? இந்த ரெண்டு கேள்வி தான் இந்த ஒரு பாடம். சரிங்களா? அப்போ அந்த ரெண்டுக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. அது என்ன பதில் தெரியுங்களா? சொல்ல முடியுமா? ரெண்டுக்கும் ஒரே பதில் தான். அதாவது நம்முடைய ஆண்டவர் ஏன் பாடுபடணும், ரெண்டாவது அவர் பட்ட பாடுக்குள்ளற நாம் ஏன் பங்கெடுக்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் ஒரே ஒரு பதில் தான், ஒரே ஒரு வார்த்தை தான். புரியல? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீங்கள் ஒரு வசனம் சொல்கிறீங்க. சரி, அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? அதுதான் தேவனுடைய சித்தம், வேறு வழி இல்லை. தேவனுடைய சித்தமே நான் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய விருப்பமே நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் மாம்ச சரீரம் எடுத்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனுமக்களுக்காக ஒரு சாகனம்ங்கிறது தேவனுடைய சித்தம். அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய சரீரங்கத்தில் பாடுபடுறதுக்கு வர்றோம்னு சொல்லிட்டு முன் வந்ததுக்கப்புறம் நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. அப்படி வந்த நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பாடுபடணும். இது யாருடைய சித்தம்? இது தேவனுடைய சித்தம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு முன்னாடி யாருடைய சித்தத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார்? சாதாரண ஒரு கேள்வி இது, லிட்டரலாக சொல்கிறேன் நான். அவர் பண்ணக்கூடிய, அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அங்கே தேவனுடைய சித்தம் தான் அங்கே விளங்குச்சு, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு லிட்டரலாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை, அந்த குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை தான் நம்முடைய ஆண்டவர். இப்போ இவருக்குன்னு சொல்லி சில பூலோக கடமைகள் ஒன்று இருக்குது. அந்த கடமைகளை தான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு வந்தார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அவர் அப்பா செஞ்ச அந்த வேலையை, வளர்ப்பு தந்தை செஞ்ச அந்த கார்பெண்டர் வேலையை என்ன பண்ணிருக்கிறார், இது அவருடைய சித்தமாக இருந்துச்சு. அவர் எப்போ 30வது வயசில் அவர் ஞானஸ்தானம் வாங்கிட்டு வந்தாரோ அதுக்கப்புறம் அந்த வேலையை அவர் செய்யலை. எது தேவனுடைய சித்தம்ங்கிறத அவர் புரிஞ்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷ காலமாக தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுறதே ஒரு குறிக்கோளாக இருந்துட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், இப்போ தொடர்ந்து அந்த தேவனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார். புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட என்ன வேலைக்காக இங்கே வந்தார், அதை ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ண சொன்னாருங்கிறத லூக்கா 4ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் ஏசாயா புஸ்தகத்தை எடுத்து தேவாலயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், வாசிக்கிட்டு இருக்கிறார். அப்படி வாசித்து முடித்த உடனே எப்படி இவருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுது? இவர் யார்? இவர் சாதாரண ஒரு தச்சனுடைய மகன் தானே, இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் பிரமிப்படைகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாக்கியம் இன்னைக்கு என்ன பண்ணிருச்சு, நிறைவேறிச்சுன்னு சொன்ன உடனே இவர் தேவதூசணம் எப்படி பேசப்படுது சொல்லிட்டு இன்னொரு குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் கொண்டு, ஒரு பொறாமை கொண்டு பயங்கரமான ஒரு மூர்க்க குணம் அடைகிறதாக அங்கே பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு அந்த ஒரு லிட்ரலாகவே சில பிரச்சனைகளை அங்கே கொண்டு வராங்க. புரிஞ்சுதுங்களா? அங்கே இருக்கக்கூடிய அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் சேர்ந்து நம்முடைய ஆண்டவருக்கு சில நெருக்கடிகள் அங்கே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்தே அவருக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் நமக்கும் பாடுகள் வரும். நமக்கும் கூட தேவனுடைய கிருபை அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கனால இப்போ பாடுகளும் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு வந்த மாதிரி பாடுகள் என்ன செய்யறதில்ல, வர்றதில்ல. அவர் பட்ட பாடுகளுக்குள்ளற ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு சின்ன விஷயமா நமக்கு என்ன செய்யறதுக்கு இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ பாடுபடுகிறதுக்கும் அருளப்பட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். எப்படி சத்தியம் இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் நமக்கு மட்டுமே கிடைச்சிருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய ஆண்டவருடைய பாடுகளுக்குள்ள பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு மட்டும்தான் இருக்குது, நமக்கு மட்டும்தான். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் தேவன் பாடுபடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. எல்லாத்துக்கும் பாடுபடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அதாவது சத்தியத்தை கேட்டாச்சு, உடன்படிக்கை எடுத்து வந்தாச்சு, வந்தவங்களுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணுறதில்ல, வாய்ப்பு கொடுக்கறதில்ல. யாருக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, யாரெல்லாம் பாடுபடுகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான், அவருடைய கிருபை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் பாடுகள் என்ன இந்த பூமியில் வருமே தவிர எல்லாருக்கும் வர்றது இல்லை. அப்படின்னா இதில் எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சர் இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அப்போ இது வரைக்கும் நமக்கு பாடுகள் வந்திருக்குது அப்படின்னா, தேவனுடைய கண் நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்குது, நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி பாடுகள் வரலை அப்படின்னா, இப்போ தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஒரு பயத்துக்குள்ளார ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போக ஆரம்பிச்சிருக்கிறோம். நாமளே இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோதிச்சறிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் நாம் படக்கூடிய பாடுகள் எல்லாம் கிறிஸ்து மாதிரி படுறதில்லை, அது சாதாரண மனுஷனுக்கே வரக்கூடிய பாடுகள் தான் அப்படிங்கிறத 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பாருங்க, மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை மட்டும் தான் நமக்கு வருமே தவிர ஆண்டவருக்கு வரக்கூடிய சோதனை இல்லை. ஆனால் சோதனை வந்துச்சு அப்படின்னா அது ஆண்டவருக்கு உட்பட்டு வருதாங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அது கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர, சாதாரணமாக வரக்கூடிய பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடக்கூடிய பாடுக்குள்ளேயே அது என்ன செய்யாது, வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, பாடத்துக்குள்ளே போகிறோம். அடுத்த அதிகாரம் எடுத்துக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த ஒரு அதிகாரமானது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகளுக்குள்ளற எந்த அளவுக்கெல்லாம் ஒரு சித்திரவதை பண்ணப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார், அவர் பட்ட பாடுகளும் அவருக்கு நேர்ந்த நிந்தைகள் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய பாடுகளை மட்டுமே பேசக்கூடிய 12 வசனம் தான். மற்ற அதிகாரங்களில் கூடுதல் வசனங்கள் இருக்கும். இது நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். இது எல்லாத்தையும் தான் அவர் படிச்சுட்டு அங்கே தேவாலயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த வாசிக்கிறார். இந்த தோராவை வாசிச்சுட்டு இந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு என்ன பண்ணியாச்சு, நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறார். சரி, வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஏசாயா 53ஆம் அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அப்படின்னா, அந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக எதை வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை, சத்தியத்தை. சரிங்களா? இதை எழுதும்போது அப்படித்தான் எழுதுகிறாங்க. அதாவது இந்த பாடத்துக்கு உண்டானது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 12 அப்போஸ்தலர்களும் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கையில் கொடுத்துருக்குறாங்களாமா. இதை யார் விசுவாசிக்கிறாங்க? யார் விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறோம்? இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு, ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நமக்காகத்தான், நம்முடைய பாவங்களுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் அடிக்கப்பட்டாருங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய ஆண்டவர் யாருக்காகத்தான் பலி செலுத்தியிருக்கிறார், எதற்காக பலி செலுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இன்னும் கூடுதலாக நம்ம விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இவர் என்ன பண்ணிப்பட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி யார் கேள்விப்பட்டு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, அவர்களுக்கு மட்டுமே கர்த்தருடைய புயம் என்ன பண்ணியிருக்குது, வெளிப்பட்டிருக்குது. அப்படின்னா தேவனுடைய அந்த பலம், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பரிசுத்தாவி யாருக்கெல்லாம் அவர் கொடுக்கணும் சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வேலையைத்தான் நம்முடைய ஆண்டவர் வந்து செஞ்சார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதே வேலை தான் இன்னைக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு கொடுத்த அதே பரிசுத்தாவிய தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறார், கொடுத்திருக்கிறார். 2வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அந்த இளங்கிளையை போலவும் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். இளங்கிளைனா யாரு? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் என்ன பண்ணுது, துளிர்க்குது. அது அந்த தாவீதின் வம்சத்தில் தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வருவார் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அப்படின்னா வறண்டு போய் இருந்துச்சான். எங்கே அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் வறண்டு போய் இருந்துச்சு. வறண்டு போன நிலைமை எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் செத்து போகக்கூடிய ஒரு கண்டிஷன், மரித்த ஒரு கண்டிஷன். அப்போ மறிக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கிறது தான் கிட்டத்தட்ட நம்முடைய ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த உலகம் அந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதன் மத்தியில் தான் என்ன வருது, இப்போ ஒரு கிளை தோன்றுது அப்படின்னு அர்த்தம். ஒரு உயிர் தோன்றுது. ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணுது, வறண்டு போன மரித்த நிலைமையில் இருந்தக்கூடிய இந்த பூமியிலிருந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வருது. அந்த ஜீவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வரும்போது எப்படி வந்தார்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். ஒரு பரிபூர்ண மனுஷனாக இந்த பூமியில் வரார். அவருக்கு என்ன இல்லாமல் இருந்துச்சு, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கடைசி நாள் அந்த சிலுவையில் அந்த அடையக்கூடிய அந்த ஒரு கண்டிஷனில் ஜனங்கள் எல்லாருமே ஒரு பயங்கர கோபத்தோட பாருங்கள், அவர் அடித்து அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படி நிப்பாட்டி வச்சுருக்கும் போது கூட ஜனங்களுக்கு என்ன தோணலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை விடுதலை பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவங்களுக்கு வரலை. அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சு, அவர் சிலுவையில். அப்போது இத்தனை அடிகளையும் வாங்கின ஒருத்தரை பார்த்து இந்த ஜனங்கள் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத மைண்டில் எப்படி இருந்திருக்கும், இவங்களுடைய மைண்டில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக கொடூரமானவராக இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாகத்தான் அந்த ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இவர் மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன யோசனை பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருப்பார், இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன். ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு. இவர் ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கல் பண்ணிடுறாரு. யாராச்சும் ஒரு மனசில் ஒரு விஷயத்தை நினச்சாங்க அப்படின்னா அதை கூட அவர் என்ன பண்ணிடுறாரு, நீங்கள் இதைத்தான் நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுறாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படி நினச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இவர் என்ன பண்ணல. இப்போ இல்லை, இப்போ எப்படி இருக்கிறாரு, சைலண்ட் ஆகிட்டார், ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவரை எண்ணாமற் போனோம் அப்படிங்கிற ஒரு வாசனம். இந்த வசனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய நாட்களில் தேவனுடைய வேலையை செய்யும்போது
நிறைய பேரால் அவர் என்ன பண்ணப்பட்டார்னு அசட்டை பண்ணப்பட்டார். நிறைய நிந்தைகள் வந்திருக்கு, அவமானங்கள் வந்திருக்குது. இது எல்லாமே யார் தான் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே போகக்கூடிய ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப்பு இவர் என்னெல்லாம் பேசுகிறாரோ இது எல்லாத்தையும் பேசிட்டு எங்கே போய் சொல்லுவாங்க? எங்கே போய் சொல்லுவாங்க? அவங்கள யார் ஆள்றாங்களோ, அவங்க யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நம்மளை மிஞ்சி இவங்க அந்த பக்கம் போயிடுவாங்களோன்னு நினச்சிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, முகத்தை மறைத்து கொண்டார். முகத்தை மறைச்சிக்கிட்டார் என்ன அர்த்தம்? அவர் வந்துட்டு பயந்துக்கிட்டு முகத்தை மறைக்கல, இல்லை வந்துட்டு எல்லாரும் என்னை திட்டுறாங்க, நிந்திக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, அந்த அவமானத்தின் நிமித்தம் தன்னுடைய முகத்தை மறைக்கல. இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக செயல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதற்காகத்தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கண்டுக்காமல் விட்டார். அவங்கள பார்க்குறதே இல்லை. இப்போ ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கே நமக்கு விருப்பம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஒன்று அவங்க பண்ணக்கூடிய செயல் சரியில்லாமல் இருக்கணும், இல்லை அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படி இருக்கணும். அப்போது தேவனுடைய அதாவது நம்முடைய ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்க எல்லாருமே யாருக்கு விரோதமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது தேவனுக்கு விரோதமாக. அதனால் நம்முடைய ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணவே இல்லை, அவங்க தான் இவங்களை அசட்டை பண்ணாங்களே தவிர இவர் அசட்டை பண்ணலை. அதுக்கு பதிலாக தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைலண்ட் ஆகிட்டார், அமைதியாகிட்டார். புரிஞ்சுதுங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி அவமதிக்கப்படுறாரு இல்லைங்களா? இந்த அவமதிப்புக்குள்ளர, இந்த பாடுகளுக்குள்ளர, நிந்தைகளுக்குள்ளர இப்போ யார் வந்திருக்கிறா? யார் வந்திருக்கிறோம்? நம்மளும் வந்திருக்கிறோம். இப்படி நம்முடைய ஆண்டவருக்கு வந்த மாதிரி நமக்கு வரப்போகிறது இல்லை, சாதாரண மனுஷங்களுக்கு என்ன வருதோ அதான் வரப்போகுது. நம்ம வசனம் வாசிக்கிறோம். அப்படி வரும்போது நம்முடைய மனநிலைமை சத்தியத்தின் அடிப்படையில் மேல் நோக்கி போயிட்டு இருக்குதா, இல்லை மாம்சத்தின் அடிப்படையில் வேற ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகம் தரம் எப்படி தான் போயிட்டு இருக்குன்னா மாம்சத்தின் அடிப்படையில் தான். இப்பேற்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள்ள அவருடைய சரீரங்கம்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர்கள். அதனால தான் லூக்கா 9:26 சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து என்ன பண்ணணும்? அப்போது தன்னுடைய சுயநலத்தை பூரா நீ வெறுத்துட்டு வாங்க. இப்படி வராதவங்க எனக்கு பாத்திரனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்குடா, என்னுடைய செயல் இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்குடா, என்னுடைய சிந்தனை கிறிஸ்து மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நம்மை நாமே சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். சரிங்களா? வாசிக்கலாம். ரோமர் 1:6 வாசிக்கலாம். ரோமர் 1:6. ரோமர் 1:6 அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். பாருங்க, இப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ளர அவர் எப்படி கீழ்ப்படிச்சிருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளுக்கு கீழ்ப்படின்றதுக்காகவே தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாராமா, விசேஷத்து கிருபையை அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. அந்த கிருபையை பெற்ற நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை யாருனால வருது? தேவன் கொடுக்கக்கூடிய விஷயமா, இல்லை நம்முடைய மாம்சத்தின் நிமித்தம் வரக்கூடிய விஷயமான்றதை என்ன பண்ணணும்? இப்போ வேறு பிரித்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இப்படி நம்ம பார்க்கறதுக்கு நம்ம பழகிட்டோம்னாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிச்சு வந்துடலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரமா, நம்மளை குறித்து வெக்கப்படக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கிறோம். நம்மளை குறித்து வெக்கப்படுறார். அந்த கிருபையை பெற்ற நாம கிறிஸ்து மாதிரி நடக்கலைன்னா என்ன பண்ணுறாராம்மா, வெக்கப்படுறார். அதனால்தான் நீங்கள் அந்த பாத்திரத்தில் கை வைக்கிறதும், எந்த பாத்திரத்தில் நாளைக்கு நம்ம அனுசரிக்க போகிறோம் இல்லைங்களா? இப்போ கிறிஸ்து மாதிரி நடக்காமல் அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்கெடுக்காதவங்க அந்த பாத்திரத்தில் கை வைக்கிறதும், சரிங்களா, என்னுடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிறதும் அப்படி நினச்சிக்கிறீங்களா, அது எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய பாடுகளில் பங்கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்படி விருப்பம் இல்லாத நீங்கள் வந்து இதில் எனக்கு வந்துட்டு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பங்கெடுக்கிறீங்க இல்லையா, அப்படி எடுக்கிறது எனக்கு எப்படி இருக்குது, எனக்கு அது வெக்கமாக இருக்குது. அப்படின்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பார்க்கலாம்.
புரிஞ்சுதுங்களா? அப்போது நம்முடைய ஆண்டவர் இப்போ நமக்கு ஒரு பாடுகள் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்காக பட்டிருக்கிறார். வாசிக்கலாம் 4ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய வழிகளை அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறார். அப்போ தங்களுடைய ஜனங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் வியாதிகளையும் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா சுமந்துக்கிட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தையும் பலனையும் என்ன பண்ணுறாரு, ஜனங்களுக்காக கொடுக்குறார். அதனால தான் அப்படி நம்முடைய ஆண்டவர் அந்த கூட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே என்னை தொட்டது யார், என்னுடைய வஸ்திரம் தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அந்த வல்லமை புறப்பட்டு போன விஷயத்தை அவர் உணர்கிறார். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்தையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்தையும், அந்த பாவத்தினால் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வியாதியாக இருக்கலாம், அது மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் எது வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்துக்காகவும் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அவர் கொடுத்துருக்கிறார் ஜனங்களுக்கு. அவரால் கடைசியில் இப்படி கொடுத்து 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 அவர் சிலுவையை கூட தூக்கிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுச்சு, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பலவீனமாகிடுச்சு. நல்லா பலவீனமாக இருந்த நல்ல ஒரு பலமாக இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த சிலுவை என்ன பண்ணியிருப்பார், அத்தனை அடி வாங்கிட்டு அவர் வாடு தூக்கிட்டு போயிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அவர் கீழே விழுகிடுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவரால் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் நடந்து போகக்கூடிய விஷயத்தை என்ன பண்ண முடியல, அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஸ்ட்ரென்த் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா குறைஞ்சி போயிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த வல்லமையை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கொடுத்துருந்ததுனால இந்த ஜனங்களுக்கே பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி பயன்படுத்தினுடைய நிமித்தம் இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலுவையை கூட சுமக்க முடியாத ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு. அவர் வாதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் இதை பார்த்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இவ்வளவு பாடுபடுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அப்படி நினைக்கல. இவர் இவ்வளவு பாடுபடுறாரு, இவர் பட்ட பாடுக்கு காரணம் என்னன்னா இவர் நிறைய பாவம் செஞ்சிருப்பார் போல. அதனால தான் தேவனே இவருக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இவர் அத்தனை மிராக்கள் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவரை காப்பாற்றிக்கிறதுக்கு இவருக்குனால என்ன பண்ணியிருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், என்னால் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா தேவன் என்ன பண்ணியிருப்பார், கண்டிப்பாக காப்பாற்றிருப்பார். ஆனால் அவர் பண்ணலை. அப்படி பண்ணாமல் அமைதியாக இருந்ததுனால தான் இவங்கெல்லாம் ஜனங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசக்கூடிய ஒரு வார்த்தையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் நிறைய பாவம் செஞ்சுட்டாரு. இவர் செஞ்ச பாவத்துக்காகத்தான் தேவன் இவர் என்ன பண்ணுறாரு, தண்டிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் நினச்சிக்கிட்டாங்க. அப்படி நினைக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் வாசிக்கலாம், 5ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, நம்முடைய மீறுதல்னாலையும் நம்முடைய அக்கிரமத்தினாலையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட காயங்கள் எத்தனை, அவர் பட்ட அவமானங்கள் எத்தனை. நம்ம நினைக்கிறோம் கன்னத்தில் அரைஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் எத்தனை பேர் வேணால் கீழே போட்டு மிதிச்சிருக்கிறதுக்கும் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? கீழேயே என்ன பண்ணியிருக்கலாம், மிதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட பண்ணியிருப்பார். அப்போ நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, நம்முடைய பாவத்தை அவர் குணமாக்குறதுக்காக, மன்னிக்கிறதுக்காக அவர் அத்தனை தழும்புகளை என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சதை கிழிக்கப்படுவதற்கு, சதை பிக்கப்படுவதற்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதனால தான் அவருடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் பாவமாக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக பாவமாக்கப்பட்டிருக்கிறார். அப்படி நம்முடைய பாவம், அக்கிரமம், மீறுதல் இந்த ஒட்டு மொத்தமும் இப்போ யார் மேலே வந்துருச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அங்கே சுமத்தப்படுறதாக பார்க்குறோம். அதனால தான் அப்படி சுமத்தப்படக்கூடிய ஒரு சொல்ல ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், எந்த குற்றமும் பண்ணாத ஒருத்தரை, எந்த குற்றம் பண்ணாத ஒருத்தர் ஒரு கூட்டத்தின் நடுவில் நிற்க வச்சோம்னா அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் தப்பு பண்ணீங்களான்னு கேட்டால் என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார்? எதுவுமே பண்ணாத ஒருத்தரை அவர் நான் பண்ணவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் இந்த தப்பு என்ன பண்ணலைன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிப்பார். இதே ஒருத்தர் குற்றம் செஞ்ச ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா அவர் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா?
அப்படின்னா அவர் என்ன பண்ண முடியாது, எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் பண்ண முடியாது. அந்த கண்டிஷனுக்குள்ளே தான் இப்போ யார் போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் போயிட்டார். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக மாற்றப்பட்டு அங்கே நிற்க வச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு வாய் திறந்து பேசியிருக்கலாம், வாயை திறந்துட்டா தேவனுடைய தெய்வீக திட்டம் அங்கே வேற மாதிரி மாறி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் இவர் எதுவும் பண்ணலை. அதனால் இவர் எப்படி இருந்தார் தெரியுங்களா? எப்படி இருந்திருக்கிறாரு? சைலண்ட் ஆகிட்டார். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொஞ்ச நாள் ஆதாம் என்னைக்கு தவறு செஞ்சு வெளியே வந்தாரோ ஏதேன் தோட்டத்தை விட்டு, அன்னைக்கு இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியுங்களா? 6ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பாருங்க, நமக்கு நம்மளை மீட்கிறதுக்கு ஒரு மீட்பர் இல்லை. நம்மளை மீட்கிறதுக்கு மீட்பரே கிடையாது, காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி இந்த உலகத்தில் எப்படி இருந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளைப் போல வழி தப்பி திரிஞ்சிருக்கிறோம். அவனவன் தன் தன் வழியிலே போனோம். மனசு என்ன சொல்லுதோ அந்த மனசு சொல்கிறக்கூடிய அந்த பாதையில் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம், போயிட்டுருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலைமை இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால தான் ஆவி என்ன பண்ணுறது இல்லை, ஒத்து போகிறது கிடையாது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுது. யாரும் யார் சொல்கிறதும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைமை என்ன செஞ்சிருதுன்னா வந்துடுது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பனார். இந்த விஷயத்தை யார் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சீசர்களே பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 வருஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர் இல்லைன்ற உடனே சரி அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை இதோட அவ்வளோதான், இது வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம், இனிமேல் நாம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதவே என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. இது நம்ம 21ஆம் அதிகாரம் யோவானில் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம வாசிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போது கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் மேல் விழ பண்ணியிருக்கிறார். அப்படின்னா இங்கே அக்கிரமம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஆங்கில அந்த மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் படித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நம்ம குணமாகணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தண்டனையை வாங்கியிருக்கிறார். தண்டனை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வாங்கியிருக்கிறார். அந்த தண்டனை நிமித்தம் தான் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்பு கிடச்சிருக்குது. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து இதை பண்ணார்? அவர் ஈடுபலியை மட்டும் கொடுத்தா பத்தாதா? அது மட்டும் கொடுத்துருக்கலாமே. ஏன் இந்த விஷயத்தை அவர் பண்ணார்? இவ்வளோ ஒரு தண்டனைக்குள்ளே ஏன் போகணும்? இவ்வளோ அந்த அடிகள் ஏன் வாங்கணும்? ஏன் அவமானப்படுத்துறதெல்லாம் அவர் வாங்கிக்கணும், பொறுத்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த எல்லா ஜனங்கள் மேலேயும் அவர் வச்சக்கூடிய அந்த அன்பு தான் அவரை எப்படி மாற்றிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடி வாங்குற அளவுக்கு மாற்றிருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு இரக்கம் உள்ளவராக மாற்றிருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு, ஒட்டுமொத்த ஜனங்களும் இப்படி ஜீவனை இழந்து போயிருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் ஜீவனோட வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இதை விட ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லை. அதனால தான் அவங்க மனுஷனை படைக்கும் போது எப்படி படைச்சிருக்கிறாங்க, நம்முடைய ரூபத்தின்படியையும் நம்முடைய சாயலின்படியும். அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குணலட்சணத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, மனுஷனுக்குள்ளே வச்சு படைச்சார். அன்பு. ஒரு சில நேரத்தில் அவங்களுடைய சிந்தனையின் மூலம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு இயக்கம், இது எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு மேக் பண்ணக்கூடிய விஷயம். இது எல்லாத்தையும் மனுஷனுக்குள்ளே வச்சு அதை படைச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு படைப்பு என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தை விட்டு வெளியே போயிடுச்சு. ஒருவரும் அந்த சாவுக்குள்ளே போகிறது அவருடைய சித்தமே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த ஜனம் போயிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்முடைய ஆண்டவர் மனசில் வச்சு தான், நம்ம மேலே வச்ச இரக்கத்தினால தான் தன்னை அடிக்கிறதுக்கும் தன்னை சதை பிக்கப்படுகிறதுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அறிவு தான், இந்த அறிவை பெறதுக்கு தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் மத்தியில் அவர் வாழ்ந்துருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்புங்கிறது ஒன்று வேணும். அந்த லைஃபுக்குள்ளே அவர் வந்தால் தான் அந்த கஷ்டம். அதனால தான் இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஏன் அழுக வந்துச்சு? ஏன் அவர் கண்ணீர் விட்டார்? ஏன் கண்ணீர் விட்டார்? தான் படைச்ச மனுஷன் இப்படி அநியாயமாக செத்துக்கிட்டு இருக்கிறானே, இப்படி அநியாயமாக ஒரு வியாதிப்பட்டிருக்கிறானே, இந்த வியாதிக்கெல்லாம் ஒரு ரெமிடினா கிடையாது அப்போ அந்த காலத்தில் இல்லை.
ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இருந்தாங்க. அப்போ ஜனங்கள் மத்தியிலையும் வாழ முடியாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நான் படைச்ச மனுஷன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்முடைய ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வரணும் அப்படின்னா அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணணும்? சாதாரண ஒரு மனுஷர்கள் மத்தியில் ஒரு மனுஷனாக ஒரு வாழணும். அந்த மாதிரி வாழ்ந்து இந்த சாதாரண ஜனங்களுடைய மனநிலைமையும் இவர் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார்னா புரிஞ்சதுனால தான் அவர் அளவுக்கு அதிகமான இரக்கத்தை இந்த ஜனங்கள் மேலே அவர் வச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் இந்த சபை வகுப்பாருக்கும் அந்த இரக்கத்தை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முதலாவதாக அதை கொடுத்துருக்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. 17ஆம் வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்காகவே தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் மாதிரியே யாரெல்லாம் சோதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே இருக்கிறார். அன்னைக்கு இருந்தார், இன்னைக்கும் இருக்கிறார். இன்னைக்கு எப்படி இருக்கிறார்னா நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். நம்முடைய பார்வையில் அவர் மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா சொந்த சகோதரர்கள் கூட அவங்களுக்கு எப்படி பாடுபடுதோ அந்த பாடுகளுக்குள்ளேயே இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரார். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த சபை வகுப்பாருக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்ம கூடவே இருந்துட்டு பிதாவினிட்ட இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இப்போது பாவம் மன்னிப்பு வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பரிசுத்தாவையும் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் யார் மூலியமாக தான் போகணும், யார் மூலியமாக தான் கிடைக்கும்? நம்முடைய ஆண்டவர் மூலியமாக தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் அவருடைய தழும்புகளால் குணமாகக்கூடிய நாம் நமக்காகப்பட்ட பிரயாசத்தை பார்த்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மோசமான சில குணலட்சணங்களை புறம்ப என்ன பண்ணணும்? இப்போ தள்ளணும். இதைத்தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்ன அர்த்தம்? இது பண்ணிட்டோமா அப்படின்னா பண்ணியிருக்கிறோம் ஒரு டைம். எப்போ அப்படின்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஆதாமின் நிமித்தம் நமக்குள்ளே வந்த அந்த மரணத்தின் நிமித்தம், அந்த மரணம், புரிஞ்சுதுங்களா? அந்த மரணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை நிமித்தம் ஆதாமினுடைய அந்த ஜென்ம பாவத்தை நம்முடைய தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிறிஸ்து நிமித்தம் நமக்கு அதை மன்னிச்சிருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? இது பழசு. இந்த பழசு அடிக்கடி உள்ளுக்கு வருதா அப்படிங்கிற சோதிச்சு பார்த்தோம்னா என்ன பண்ணுது? அது சில நேரங்களில் வருது. அப்படி வந்தால் நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஏன்னா நம் பாவத்துக்கு மரித்த நாம் எதற்காக பிழைக்கணும்? நீதிக்காக பிழைக்க வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்ச நம்ம இந்த பழைய புளித்தமாவை என்ன பண்ணியாச்சு? இப்போ போட்டாச்சு. ஆனால் புதுசாக ஒன்று உருவாகி இருக்குது உள்ளுக்க. என்ன? தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவும். அப்போ வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அந்த பொல்லாப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சாச்சு? ஏற்கனவே பாடத்தில் பார்த்தாச்சு. ஆனால் இப்போ நம்ம எப்படி அனுசரிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவும் எப்படி உண்மையும். அப்படின்னா நமக்குள்ளே இருக்க துப்புரவுன்னு என்ன அர்த்தம்? க்ளீனாக இருக்கணும். துப்புரவுன்னு அதான அர்த்தம். இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தணும். எதை அப்படின்னா நம்முடைய சிந்தையை சுத்தப்படுத்தணும். இந்த சிந்தைக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு என்ன பண்ணியிருக்குது? அடைஞ்சிருக்குது. அப்படி அடைஞ்ச விஷயத்தை இப்போ என்ன பண்ணி ஆகணுன்ற ஒரு கண்டிஷனில் வந்துருக்கிறோம்னா அதை களைஞ்சு போட்டு ஆகணும்.
இப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா, சுத்தமாயிருச்சுன்னா இப்போ நம்ம எப்படி இருப்போம்? எல்லாருக்கும் எப்படி தான் இருப்போம்? உண்மையாக தான் இருப்போம். புரிஞ்சுதுங்களா? நமக்குள்ளற மைண்டுக்குள்ளே நிறையா விஷயம் தோணுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு முன்னாடி உண்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர உண்மையிலே என்ன செய்ய முடியாது, உண்மையாக இருக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். வாசிக்கலாம் 7ஆம் வசனம் மற்றும் தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, அவர் வாய் என்ன பண்ணல பார்த்தீங்கன்னா திறக்கல. இயேசு நம்முடைய கடைசி நேரத்தில் தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வேலை வந்ததுனால தன்னுடைய வாய் என்ன பண்ணல, அவர் திறக்கவே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை திறந்திருந்தார் அப்படின்னா அவர் மரணத்திலேருந்து என்ன பண்ணியிருப்பார், அவர் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் அந்த மாதிரி அவர் பண்ணாமல் அடிக்கிறதுக்கு கொண்டு போகக்கூடிய ஆடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக இருக்குது. அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டுக்குட்டி, ஆனால் ராஜ்யத்தில் அவர் யார், அவர் சிங்கம். புரிஞ்சுதுங்களா? இந்த 3 வருஷத்தினுடைய முடிவில் அந்த ஆடு அடிக்கப்படும் போது எப்படி தானே ஒரு ஆட்டுக்கு என்ன குணம் இருக்குமோ ரொம்ப சாந்தமாக அமைதியாக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார். அதில் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இந்த இடுக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சிறை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே வந்துட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதுக்கு இந்த பிரதான ஆசாரியனுக்கு முன்னாடி எந்த விதமாக இவர் யார், இப்போ நம்முடைய ஆண்டவர் ஒரு பிரதான ஒரு ஆசாரியன் அவர் தான். இப்போ அவருக்கு முன்னாடி எந்த விதமான நியாயத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து வச்சா இப்போ என்ன நடக்கிறது இல்லை, இவருக்கு நியாயம் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். யார்? பிலாத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது அவர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் கூட என்ன பண்ணலை, அவருக்கு இவர் எந்த குற்றத்தையும் நான் பார்க்கல, அதனால் என்ன பண்ணிடுங்க இவர் நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த தீர்ப்பிலிருந்து கூட அந்த நியாயமான ஒரு விஷயம் என்ன பண்ணப்படலை, அங்கே எடுபடாமல் போயிடுச்சு. இதனால தான் அவர் மரணத்துக்கு என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் ஜனத்தின் மீறுதல்கள் நிமித்தம் அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு, அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ எல்லா ஜனங்களும் ஜீவனுக்குள்ளே வரணும். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த நிலைமைக்குள்ளே போனால் ஜனங்கள் எல்லாம் ஜீவனுக்குள்ளே வருவாங்க? அப்போ உயிரற்ற ஒரு நிலைமை, சாவு அப்படின்னு சொல்ல முடியாது. மரணம் அப்படிங்கிறத நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கே மரணம்னு சொல்ல முடியாது. மரணம்ங்கிற வார்த்தைனா என்ன அர்த்தம், சாவுனா என்ன அர்த்தம்? எனக்கு சாவுனா தெரியாதா? அது வசனத்தை கேட்கல, அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அங்கே பேர் முதலாய் அங்கே மறக்கப்பட்டிருக்கலாம். இல்லை, சாவுனா என்னன்னு கேட்குறேன். திரும்பி வர முடியாத ஒரு நிலைமை, அதுக்கு பேர் தான் சாவு. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் இதெல்லாம் சாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அவர் என்ன தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் யோவானில் வாசிக்கிற 5ஆம் அதிகாரம் 28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், பிரேதக்குள்ளே அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படின்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எந்திரிச்சு வாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிட போகிறாங்க, எந்திரிச்சு வர போகிறாங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் என்ன நிலைமைக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் இல்லாத நிலைமை, அவ்வளோதான். அந்த நிலைமைக்கு தான் போகிறாரு. ஆனால் அது எழுப்புறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் என்ன பண்ணுறாருன்னா எழுப்புறார். அப்போ இவர் உயிரற்ற நிலைமைக்கு போனால் தான் உயிரற்ற நிலைமையில் இருக்க நமக்கு என்ன கிடைக்கும், உயிர் கிடைக்கும். அப்படிங்கிறதான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. 9ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. பாருங்க, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். எல்லாரும் செத்து போய் புதைக்கிற மாதிரி ஒரு கல்லறை என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி தான் நினச்சிருப்பாங்க இல்லையா. இவரை சிலுவையில் அடித்து கொள்ளும் போது எப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை அந்த கெகன்னாவில் என்ன பண்ணுவாங்க,
தூக்கி போடுவாங்களோ எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த கண்டிஷன் தான். ஏன்னா இவ்வளவு தூரம் சித்திரவதை பண்ணப்பட்டு கொலை செய்கிறவங்க இந்த விஷயத்தை பண்ண விட்டுருவாங்களா? அதையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க. இப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஜனத்தை அவர் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது தான் யார் இப்போ இதை வந்து வாங்குறது? அவருடைய சரீரத்தை வாங்குறார். யோசேப்பு வந்து என்ன பண்ணுறாரு? சரீரத்தை வாங்கிட்டு போய் வைக்கிறார். அவர் வாங்கி வச்ச அந்த ஒரு கல்லறை ஒரு மிகப்பெரிய அவரோட தான் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவர். அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்போ என்ன பண்ணுறாரு? நம்முடைய ஆண்டவரை கொண்டு போய் அங்கே உள்ளே வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுசும் என்ன பண்ணிட்டார்? நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டாரு. உலகத்தின் ஜனங்கள் மேலே அவர் அளவு கடந்த அன்பு வச்சதுனால அந்த ஜனங்கள் மீட்கிறதுக்காக தன்னையே மீட்கும் பொருளாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அந்த அன்பை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு எப்படி சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அந்த பவுல் சொல்றது அவர் சொல்லணுன்றக்காக கிடையாது. கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்க எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணுன்றக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கிறிஸ்துவோட சேர்ந்து எதில் அறையப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். அர்த்தம்னா சிலுவையினாலே பாடுகள். இந்த பாடுகள் எனக்கு வரும் நல்லா தெரியும். இந்த பாடுகள் நிமித்தம் நான் யார்கிட்ட போய் சேர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதே மாதிரி தான் நம்மளும் நம்முடைய மீட்பர் மேலே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே நாம் அன்பு கூறணும். அவர் நம்ம மேலே அன்பு வச்சுட்டாரு. அப்படி வச்சதுனால தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. இப்போ அதுக்கு மாறாக என்ன பண்ண முடியும் நம்மனால? அதுக்கு மாற நம்ம என்ன பண்ணணும்? சத்தம் வரவே மாட்டேங்குதே. நம்ம மேல அன்பு வச்சு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னோட ஜீவனை கொடுத்துட்டாரு. நாம ஜீவனை கொடுப்போமா இல்லையான்றது என்ன பண்ணியிருப்பாரு? அவர் என்ன கண்டிஷனில் அது கொடுத்துருப்பாருன்னு தெரியாது. ஆனால் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நாம அவருக்கு என்ன பண்ணணும்? பவுல் சொல்லிட்டார் நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டாரா? ஏன்னா அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா இப்போ நம்மளும் அதை என்ன பண்ணணும். அப்படி பண்ணுறோமா இல்லையா? அவருடைய அன்பை நம்ம உணர்ந்துருக்கிறோமா இல்லையா? அப்படி பண்ணலை அப்படின்னா உங்கள் அன்பு எனக்கு வேணாம்னு அர்த்தம். கிறிஸ்து நமக்காக பலி செலுத்தினார் இல்லையா? அந்த அன்பை உதாசீனப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? அப்படின்னா அதுக்கு கைமாறா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? மிகுந்த கிருபையை கொடுத்துருக்குறேன். அந்த கிருபையை வச்சுட்டு சத்தம் போடாமல் அமைதியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? என்னுடைய வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார். புரிஞ்சுதுங்களா? அப்போ அவருக்காக இது வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம சைடு என்ன பண்ணணும்? நிறைய முயற்சிகள் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் இதையாச்சும் பண்ண முடியும். நாம் வந்துட்டு அமைதியாக மட்டும் இருந்துக்கணும்னு நினச்சோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் பாடுபடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் அவர் கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவியை வச்சுக்கிட்டு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இது சரியாக தப்பாங்கிறத அழகாக அனலைஸ் பண்ணிவிட்டு தேவனுடைய வழியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? கிறிஸ்துவோடைய வழியில் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ நம்மளை நாமளே ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணணும்? இப்போ ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா இப்போ நம்மளை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? நம்மளை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? நீ பலி செலுத்தணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? உன்னுடைய சகோதரன்ட்ட போய் நீ ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணு? வந்து பலி செலுத்து. அப்படின்னா இப்போ நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிக்க நாம் என்ன பண்ண நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் நம்முடைய செல்வங்களையும் அவர்களுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஏன்னா இங்கேவே நம்ம பண்ண முடியல அப்படின்னா நம்ம எங்கே பண்ண முடியாது? அவருக்காக பண்ண முடியாது. இப்போ அவர் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ உயர்த்தப்பட்டக்கூடிய ஒரு கண்டிஷன், நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்துட்டார். ஆனால் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணது யார்? இதெல்லாம் பிளான் பண்ணது யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். அந்த பிளானை தான் சொல்கிறார். வாசிக்கலாம், 10ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு
நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்னா இங்க சித்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா என்ன வார்த்தை வந்திருக்குன்னா விருப்பம் அல்லது பிரியம். அப்போ தேவனே கர்த்தரோ அவரை நொறுக்க பிரியப்பட்டார். ஏன்னா அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொள்வார். அவர் கீழ்ப்படுகிற விஷயத்தை பார்க்கறதுக்கு யாருக்கு ரொம்ப பிரியம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப பிரியம். அதனால தான் அவர் நொறுக்கப்படுவார். அப்படி நொறுக்கப்படும் போது எனக்கு மட்டும்தான் அவர் கீழ்ப்படிவார். அப்படி அவர் கீழ்ப்படுகிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி கீழ்ப்படினுங்கிறத யார் தான் செஞ்சு காமிக்க முடியும்? நம்முடைய ஆண்டவர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆதாம் எப்படி கீழ்ப்படியக்கூடாதுன்றதுக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறாரு. எப்படி கீழ்ப்படின்றதுக்கு நம்முடைய ஆண்டவர் ரெண்டாவது ஆதாம் தான் என்ன பண்ண முடியும்? அந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க முடியும். இதைத்தான் யார் பார்க்கறதுக்கு பிரியப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் பார்க்கறதுக்கு ஒரு பிரியப்பட்டிருக்கிறார். சரிங்களா? இந்த டைமில் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் செஞ்ச குற்றத்துக்காக தன்னையே அவர் என்ன பண்ணியாங்கன்னு இப்போ பலியாக கொடுத்தார். அந்த சந்ததியை எப்போ வந்துட்டு அதை பார்க்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய இது அதான் அவங்க சந்ததி. எல்லாருமே அவங்க தான் சந்ததி. இந்த சந்ததியை கூப்பிட்டு வச்சுட்டு பாருங்கள், உங்களுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ ப்ராசஸ் இந்த பூமியில் நடந்திருக்குது. எங்கள் அப்பா இப்படித்தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? இப்படி அவர் கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவருடைய மரணத்துக்கு பின்னால் என்னைக்கும் சாகாத ஒரு நிலைமையை, சாகாமைய அழியாமையை என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெற்றுக்கொண்டார். இதுதான் யாருடைய சித்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருந்திருக்குது. 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பாருங்க, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். எப்போ அவருடைய ஆத்தும பலத்துடைய திருப்தி கிடைக்கும்? அவருக்கு ஆத்மா எப்போ திருப்தியாக இருக்கும்? ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த ஜனங்களும் எல்லாரும் உயிரோடு எந்திரிச்சு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க? நீதியை கற்றுக்கொள்வாங்க. இதுதான் அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலன். அப்போ தான் அவருக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உலகத்தை படைக்கும் போது என்ன கண்டிஷனில் படைச்சிருக்கிறாரு? எல்லாம் பரிபூர்ண கண்டிஷன். அந்த பரிபூர்ண கண்டிஷனை திருப்பி கொண்டு வர்றது தான் யாருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வேலை. இந்த வேலையை அவர் 1000 ஆண்டு அரசாட்சியில் செஞ்சு முடிக்க போகிறார். அப்போ தான் அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பலனை கண்டு அவர் என்ன பண்ணுவார்? திருப்தி ஆவார். அதில் தான் அவருக்கு சந்தோஷமே இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் மிகப்பெரிய ஒரு நீதிபதி, எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஜட்ஜு வந்து நம்முடைய பிதாவாகிய தேவன். ஆனால் இந்த நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்க நம்முடைய ஆண்டவர் ஜனங்களை ஒரு நீதியான ஒரு பாதையில் அவர் இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் என்ன பண்ண போகிறாரு? எல்லாத்தையும் வழிநடத்த போகிறார். அப்படிங்கிறத தான் நம்ம வசனத்தில் பார்க்குறோம். வாசிக்கலாம். கடைசியாக 12ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். பாருங்க, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டிருக்கிறார். அப்போ அக்கிரமக்காரர்கள்லாம் எப்படி சொல்லுவான்? இவன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவன் அக்கிரமம் பண்ணியிருக்கிறான்றதுக்கும் நிறைய வார்த்தைகளுக்கு வித்தியாசம் உண்டு. அப்போ அக்கிரமம்னா என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. அந்த கண்டிஷனில் இப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டார். அப்படி வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்ததுனால ஒரு ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா ஒரு பாவம் செஞ்சிட்டாருன்னு சொல்லிடலாம். இதே மாதிரி ஒரு 10 பாவம் செஞ்சுட்டான், 100 பாவம் கணக்கில் இல்லாத பாவம் செஞ்சுட்டான், அதைத்தான் என்ன பார்த்தா அக்கிரமக்காரன்னு சொல்லுவாங்க.
இப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை இப்போ என்ன பண்ணிட்டார் இவர் தன் மேலே சுமந்ததுனால இப்போ இவர் எப்படி ஆயிட்டார் பார்த்தீங்கன்னா அக்கிரமக்காரர் மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார் ஆக்கப்பட்டார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சொல்கிறார் பாருங்க, மகத்துவம் உள்ளவரோடு அவருக்கு ஒரு பங்கை நான் கொடுப்பேன், பலவான்களோடு கொள்ளை பொருளை அவர் பங்கிட்டு கொள்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்கே பலவான்கள் யார், கொள்ளை பொருள்னா என்ன, அந்த கொள்ளை பொருளை பங்கிடக்கூடிய விஷயம்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த பாடத்தை என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். பலவான்கள் யார்? சாத்தானா? சாத்தானுக்கா இயேசு கிறிஸ்து பங்கு கொடுக்க போறாரு? யார்? நல்லா கவனிச்சு பாருங்க வசனத்தை. அதாவது அக்கிரமக்காரக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். யாருக்கு? நம்முடைய ஆண்டவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். அப்படின்னா இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது, அந்த விஷயத்தை பலவான்கள் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறாராமா. அப்படின்னா இங்கே பலவான்கள் யார்? கிறிஸ்துவனுடைய சபை. இந்த சபைக்கு ஏதோ ஒரு கொள்ளை பொருள் ஒன்று இருக்குதான். அந்த கொள்ளை பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருக்கு கிடைச்ச அந்த ஒரு சிங்காசனம், அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு அழியாமை, இதைத்தான் யாருக்கு பங்கிட்டு கொடுக்க போறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதை பங்காக கொடுக்க போறாருன்னா இந்த அழியாமையும் சிங்காசனத்தையும் பலவான்கள் மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய திருச்சபைக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய முன்னிலைமையில் என்ன பண்ண போறார்? கொடுக்க போகிறார். அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டார் பார்த்தீங்கன்னா, அவர் உயர்த்தப்பட்டார். அவர் உயர்த்தப்பட்டதுனால தான் நாம் என்ன பண்ணியிருக்கப்பட்டோம்னா உயிரோட எந்திரிச்சு வரப்போகிறோம். அவர் காண்பித்த அந்த கீழ்ப்படிதல் எப்படி இருந்துச்சுன்றத பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 8:9. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நாமத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். அவரோடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடைய கூட ஆளுகையும் செய்வோம். புரிஞ்சுதுங்களா? அது மாதிரி தன்னுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறதுனால அந்த கீழ்ப்படியக்கூடிய விஷயத்து நிமித்தம் அந்த கெத்செமனேவில் என்ன வந்திருக்குன்னா, கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பயம் மாதிரி அவருக்கு என்ன பண்ணியிருக்குன்னா வந்திருக்குது. ஆனால் அந்த பயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பிதாவை நோக்கி தான் என்ன பண்ணுறாரு, எல்லா வச்சுத்தையுமே அவர்கிட்ட தான் சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் அப்படிங்கிற. அதே மாதிரி நமக்கும் சில சோதனைகள் வரும்போது, சில பாடுகள் வரும்போது சில நேரத்தில் என்ன வந்துடுது, நமக்குள்ளார பயம் வந்துடுது. அப்படி பயம் வந்துச்சு அப்படின்னு நம்ம எபிரேயரில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? என்ன வாசிக்கிறோம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன பண்ணுறாரு அவர், அங்கே வியாகுலப்பட்டு ஒரு கதறினார். ஸோ அது மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளாம் யாரைத்தான் நோக்கி பார்க்கணுமே தவிர பிதாவாகிய தேவனைத்தான் அவர் நோக்கி பார்க்கணும். எல்லா சோதனைகளுக்கும் அவர் நோக்கி பார்த்தோம்னா அவர் தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் உடன்படிக்கைக்கு உள்ளே வந்த நம்முடைய ஆண்டவர் எப்படி மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சாரோ, அந்த கீழ்ப்படுதலை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ, அதே மாதிரி நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், எப்போ இருக்கிறோமோ, எத்தனை நேரம் இருக்கிறோமோ, எத்தனை வருஷம் இருக்கிறோமோ நமக்கு தெரியாது, இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் மாதிரி நம்ம கீழ்ப்படிஞ்சு காமிக்கணும்னா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை தான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஓகே, அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த ஒரு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்
இதில் வந்துட்டு 2 வசனம் 3 வசனம் பார்த்தாலே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட அந்த பாடங்கள் வரும். நம்ம ஏற்கனவே கடந்த வருஷமெல்லாம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து நிறைய பாடங்கள் ரொம்ப நேரம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். ஸோ இதிலெல்லாம் வந்து இந்த பர்டிகுலராக இந்த ஒரு 12 வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கிறோம்னா அது கிட்டத்தட்ட போயிடும், ஒரு 3-4 மணி நேரத்துக்கிட்ட போயிடும். இருந்தாலும் இந்த பாடத்திற்குண்டான ஒரு சின்னதாக ஒரு சுருக்கம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 அதிகாரத்துக்குள்ளே உள்ள ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. அவ்வளோதான் கன்க்ளூஷன் வந்துட்டு அவ்வளோதான், சுருக்கமாக தான் சொல்ல முடியும். அந்த ஒரு சுருக்கம் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்துருக்கிறார். எப்படி அன்பு செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறார். ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களையும் குறைகளையும் எப்படி மன்னிக்கணும், எப்படி தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றணும், என்ன நோக்கத்துக்காக அவர் வந்தாரோ அந்த பாடுகளை அவர் பட்டு எப்படி வந்துட்டு அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்குள்ளே உள்ளுக்கு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாரோ, அந்த ஒரு நிலைமை அடைஞ்சிருக்கிறாரோ, அந்த நிலைமையை நம்மளும் அடையணும்னா அப்படி அடையக்கூடியவங்க தான் கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக நம்ம இருக்க முடியும். அப்படி ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக சென்று சேர்ந்து நாமும் அந்த அழியாமையை நாம் சுதந்திரித்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் மற்றும் பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.